الحمد لله الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي تقوى الله. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله وهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். சலாத் என்னும் கல்லையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாவே துஆலம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழியினை பின்பற்றி வாழ்ந்த ஆல் சஹாபாக்கள், தாபியீங்கள், தபகு தாபியீங்கள், நல்லவர்கள் வல்லவர்கள், இவ்வுலகத்திலே வாழ்ந்து மறையக்கூடிய மூமினான முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறித்தாகட்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்காக வேண்டி பள்ளியில் தரித்திருக்கக்கூடிய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை எமது ஒவ்வொரு வாழ்க்கையுடைய எல்லா விடயங்களிலும் அவன் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களை கட்டளையிட்டிருக்கின்றானோ, பணித்திருக்கின்றானோ, ஏவியிருக்கின்றானோ அவைகளை அணு அணுவாக தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை தனது வாழ்க்கையிலே தவிர்த்து நடக்குமாறும் விலக்கி நடக்குமாறும் எங்களை கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளெல்லாம் முற்றுமுழுதாக எமது வாழ்க்கையிலிருந்து தூரமாக்கி விலக்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்து வைக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான்.
அதிலும் உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை தெரிவு செய்தான். அஃதலுல் ஹல்க் என்று சொல்லக்கூடிய படைப்புகளிலே சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே புனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா காலத்துக்கு காலம் சிறந்த நபிமார்களை அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்களிலும் அதி விசேடமான ரசூல்மார்களை அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்து அவர்களூடாக எங்களுக்கு சிறந்த வாழ்க்கை திட்டத்தை அமைத்து காட்டினார்கள். அந்த நபிமார்களிலும் ரசூல்மார்களிலும் இறுதியாக வந்தவர்கள்தான் எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்து அவர்கள் முன்மாதிரியான வாழ்க்கை திட்டங்களை அருமை சஹாபாக்களுக்கு எடுத்து காண்பித்தார்கள். அந்த வாழ்க்கை திட்டத்தில் நாங்கள் சென்ற வாரம் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கடமையாக்கிய ரமலானை சிறந்த முறையில் நாங்கள் இபாதத்துகளின் மூலம் கழித்து நாங்கள் பயனடைந்து தற்போது நாங்கள் வேறு அமல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ரமலான் எங்களுக்கு சிறந்த பயிற்சியை தந்துவிட்டு சென்றது. அந்த ரமலானில் இருந்த ஆர்வமும் ஆசைகளும் எங்களை விட்டு தற்போது குறைந்து கொண்டோ செல்கின்றது. ரமலானில் செய்த அமல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களிலிருந்து மாறுபட்டு செல்கின்றது. இது எங்களுக்கு மட்டும்தானா அல்லது சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்ததா என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு முறை ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஹியை எழுதக்கூடிய ஒரு குத்தாபுல் வஹியை எழுதக்கூடிய ஒரு சஹாபி. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னை சந்திக்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குத்தாபுல் வஹியை எழுதும் நண்பர் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், கைஃப அன்த யா ஹல்லலா, ஹல்லலாவே நீங்கள் இப்போது எப்படி இருக்கின்றீர்கள், சுகமா இருக்கின்றீர்களா? இந்த கேள்விக்கு ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த பதில், நாஃபக ஹல்லலா, ஹல்லலா நயவஞ்சகனாகி விட்டான், முனாபிக்குடைய பட்டியலில் சேர்ந்து விட்டார் என்ற வார்த்தையை கேட்டதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சுப்ஹானல்லாஹ், என்ன நீங்கள் பேசுகின்றீர்கள், ஏன் இவ்வாறு பேசுகின்றீர்கள், மா தகூலு, என்ன சொல்லுகின்றீர்கள்? قال قلت نكون عند رسول الله صلى الله عليه وسلم يذكرنا بالجنة والنار كأن رأى عين فإذا خرجنا من عند رسول الله صلى الله عليه وسلم عافسنا الأزواج والأولاد والضيعات نسينا كثيرا. சொன்னார் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற மஜ்லிஸிலே இருக்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி எங்களுக்கு பிரஸ்தாபித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்ணால் காண்பதை போன்று இருக்கும். ஆனால்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு எப்போது அந்த இடத்திலிருந்து வீட்டுக்கு செல்வோமோ அப்போது மனைவி பிள்ளைகள் வேறு வேறு வேலைகளின் காரணத்தினால் அவை எல்லாத்தையும் மறந்து விடுகின்றோம். இது எனது மனதிலே நயவஞ்சகத்தை போன்று இருக்கின்றது என்று ஹல்லலாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கூறினார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? வவல்லாஹி இன்னா லனுல்கி மிஸ்ல ஹாதா, நாங்களும் இதே போலதான் இருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போது ஈமான் அதிகரிக்கின்றது. அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் என்பது அதிகரிக்கும் குறைவடையும். எப்போது மனிதன் நல்ல விடயங்களை எப்போது காதினால் செவிசாய்த்து கேட்பானோ அப்போது அவனுடைய ஈமான் அதிகரித்து செல்லும். குர்ஆன் திக்ர் மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ளும் போது அவனுடைய ஈமான் அதிகரிக்கும். அதை விட்டும் பராக்காகி விட்டால், வேறு வேலையின் பக்கம் போய்விட்டால் ஈமான் குறைந்துவிடும். ஈமானுடைய அந்தஸ்து, அவருடைய அளவு குறைந்துவிடும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த விடயம் போகின்றது. பந்தலக்து அன வ அபூபக்கர் ஹத்தா தகல்னா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தோம். ஃபகுல்து நாபக்க ஹல்லலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹல்லலா நயவஞ்சகராகி விட்டார் என்று கூறுகின்றார், முனாபிக்காகி விட்டார் என்று கூறுகின்றார் என்று கூற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமாதாக்க யா ஹல்லலா, என்ன நடந்தது யா ஹல்லலா என்று கேட்டார்கள். அதற்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நகூனு இந்தக துதக்கிருனா மின் நாரி வல் ஜன்னா, உங்களிடத்தில் இருக்கும் போதோ நீங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அதிகமாக பேசுவீர்கள், அதை நாங்கள் கண்ணால் காண்பதை போன்று இருக்கும். உங்களை விட்டு எப்போதோ வீட்டுக்கு செல்வோமோ பிள்ளைகள் மனைவிகள் மற்ற வேலைகளின் பக்கம் திரும்பும் போது அவைகள் எல்லாம் எங்களை விட்டும் நீங்கி விடுகின்றன. அப்படி என்று கூற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹல்லலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இரண்டு சஹாபிக்கும் ஆறுதலான வார்த்தையை கூறுகின்றார்கள். வல்லதீ நப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நான் கூறுகின்றேன், லவ் ததூமூன அலா மா தகூனூன இந்தி, என்னிடத்திலே இருக்கும் போதும் எந்த அந்தஸ்திலே எந்த தரஜாவிலே நீங்கள் இருக்கின்றீர்களோ அதே நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்களே ஆனால் சாபகத்துக்குமுல் மலாயிகா லா பரசிக்கும், நீங்க இருக்கிற இடத்துல வந்து மலக்கள் உங்களோட முசாபா செய்வார்கள். வபி துருக்கிக்கும், நீங்கள் எந்த பாதையில் செல்கின்றீர்களோ அந்த பாதையில் வந்து உங்களுடன் மலாய்க்காமார்கள் முசாபா செய்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் அந்தஸ்திலே கூடி விடுவீர்கள், அந்தஸ்திலே உயர்ந்து விடுவீர்கள், நீங்கள் வழியாக மாறிவிடுவீர்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசராக மாறிவிடுவீர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லாக்கின் யா ஹல்லலா, ஹல்லலாவே, சாஅத்துன் வ சாஅத்துன் வ சாஅத்துன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கின்றது, ஒவ்வொரு நேரம் இருக்கின்றது, ஒவ்வொரு நேரம் இருக்கின்றது. ஒரு மனிதன் தொடர்ந்து பயான் கேட்டுட்டு இருக்க முடியாது, ஒரு மனிதன் தொடர்ந்து திக்ர் மஜ்லிஸில் இருக்க முடியாது, ஒரு மனிதன் தொடர்ந்து குர்ஆன் திலாவத்தில் மஜ்லிஸில் இருக்க முடியாது, ஒரு மனிதன் தொடர்ந்து தொழில் செய்து கொண்டே இருக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கின்றது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கின்ற முஹத்திஸீன்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். தலீலு அலா அன்னல் அப்த
லிஅஹ்லிஹி அலைஹி ஹக்கன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் பிரகாரம் ஒரு மனிதன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அதுவும் அவனுக்கு கட்டாயம். அதே போன்று வலி வலதிகி அழகி ஹக்கன், அவனுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கின்றது, அதுவும் அவன் மீது கட்டாய கடமை. எப்படி அவர் திக்ருடைய மஜ்லிஸிலே, உபதேசங்களுடைய மஜ்லிஸிலே, குர்ஆன் திலாவத்துடைய மஜ்லிஸிலே எவ்வாறு ஆசை ஆர்வத்துடன் இருக்கின்றாரோ அதே போன்று அதற்கும் பிள்ளை வளர்ப்புக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது, தன்னுடைய குடும்ப பராமரிப்புக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. அதே போன்று வலி நப்சி அலைஹி ஹக்குன், அவருக்கும் தனக்கும் ஒரு ஹக் இருக்கின்றது. விடிய விடிய ஒருவன் விழித்திருக்க முடியாது. அவன் கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்கின்றது. அவன் தூங்கினால்தான் மறுநாள் காலையில் எழுந்து அவனால் வேறு வேலைகளில் ஈடுபட முடியும். எனவே அவருக்கும் ஒரு ஹக் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஹக்குகளையும் கடமைகளையும் அந்தந்த நேரத்திலே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளட்டும். திருமணம் முடிக்கின்ற வாலிபர்கள் உரிய நேரத்துக்கு திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். குழந்தையை வளர்க்கின்ற நேரத்தில் தாய் தந்தையர்கள் குழந்தையை சரியான முறையில் வளர்த்துக் கொள்ளட்டும், பராமரித்துக் கொள்ளட்டும். அதே போன்று தன்னுக்கும் ஒரு ஹக் இருக்கின்றது, தன்னுடைய உடலுக்கு ஒரு ஹக் இருக்கின்றது, அவைகளையும் சரியாக கவனித்துக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே ரமலான் எங்களை விட்டு பிரிந்தும் நாங்கள் அந்த ரமலானை விட்டு இப்போது எங்களுடைய ஹுகூக்குல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ஹக்குகளையும், ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய ஹக்கின் பக்கம் திசை திரும்பி இருக்கின்றோம். அவைகளுக்குரிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், யா மாஷர ஷபாப் மனிஸ்ததா மின்குல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, நீங்கள் தான் நாளே தலைவர்கள், நீங்கள் வாளை போன்று கூர்மையானவர்கள். உங்களை நல்ல விடயத்துக்கும் பயன்படுத்தலாம், தீய விடயங்களுக்கும் பயன்படுத்தலாம். எனவே உங்களுடைய வாலிப பருவத்தை சரியான முறையிலே அதனுடைய ஹக்குகளை சரியாக கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வழிகாட்டலை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த வழியின் பக்கம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், வாலிபம் என்பது ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்றல்ல. 5 விடயங்களுக்கு முன் 5 விடயத்தை கொள்ளையிட்டுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதில் ஒன்றுதான் சபாபக கப்ல ஹரமிக்க, உங்களுடைய வயோதிபம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை கொள்ளையிட்டுக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வாலிபத்தை எவ்வாறு கொள்ளையிட்டுக் கொள்வது? வாலிபத்திலே எத்தனை நபிமார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், எத்தனையோ இமாம்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் என்னென்ன சேவைகளை இஸ்லாத்துக்காக செய்துவிட்டு சென்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு பராயத்திலிருந்தே தாய் தந்தையர்களுடைய அவர்களுடைய அரவணைப்பில் இருந்து வேறுபட்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். தன்னுடைய தகப்பன் ஒரு சிலைகளை விற்கக்கூடிய ஒரு தந்தையாக இருந்தார். அந்த தந்தையும் அந்த சமூகத்தையும் நம்ரூதுடைய கூட்டத்தையும் அந்த இணை வைப்பில் இருந்தும் சிலை வணக்கத்தில் இருந்தும் பாதுகாப்பதற்காக தன்னுடைய வாலிபத்தையே தியாகம் செய்தார்கள். அதே போன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
வாலிபத்தில் அவர்களை விட அழகான ஒரு வாலிபர் யாரும் கிடையாது. அவர்களை கண்டால் பெண்கள் எல்லாம் அவர்களை கவர்ந்து அவர்களுக்கு பின்னால் ஓடி வரக்கூடிய ஒரு அழகான ஒரு வாலிபர் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய கற்பை பாதுகாத்து அவர்கள் வாலிபத்தை அழகான முறையிலே கழித்து ஏனைய சமூகத்துக்கு ஏனைய நபிமார்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நபியாக திகழ்ந்தார்கள். அதே போன்றுதான் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிமைத்துவத்திலே இருந்த சமூகத்தை விடுதலை பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய வாலிபத்தை செலவு செய்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வாலிபத்தில் இருந்த சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பணிபுரிந்த சில சஹாபாக்கள் முக்கிய சஹாபாக்களாக பேர் குறிப்பிடப்படுகின்றார்கள். அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதே போன்று அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்கள், அதே போன்று ஜௌஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்னு அப்பாஸ், முஸ்அப் இப்னு உமைர், இவ்வாறான சஹாபாக்கள் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாலிப வயதிலே மிகவும் ஒத்துழைப்பு வழங்கி அவர்களுக்கு ஆதரவு வழங்கி அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று தன்னுடைய வாலிபத்தை மூலம் உதவி செய்து வந்தார்கள். அதனால் அவர்கள் இன்று வரைக்கு பேசப்படுகின்றார்கள். அதே போன்றுதான் சில இமாம்கள் இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இன்று ஒரு சில ஹதீஸ்களை இந்த மேடையிலே சொல்ல போனால் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். 7275 ஹதீஸ்களை பல லட்சம் ஹதீஸ்களில் இருந்து தெரிவு செய்து புகாரி என்ற கிரந்தத்தை எங்களுக்கு வாலிப வயதிலே எழுத ஆரம்பித்து எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தியாகம் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே எங்கெங்கெல்லாம் ஷாஃபி மதுஹபுகள் பின்பற்றப்படுகின்றதோ அந்த மதுஹபை உருவாக்கிய ஸ்தாபகர் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், எகிப்து போன்ற அரபு நாடுகளில் கூட பின்பற்றக்கூடிய ஒரு மதுஹப் ஷாஃபி மதுஹப். அதனுடைய ஸ்தாபகர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இளம் வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே வாலிபத்தை அப்படியே தீனுக்காக செலவு செய்தார்கள், மார்க்கத்துக்காக செலவு செய்தார்கள். அவ்வாறு அவர்கள் தியாகம் செய்துதான் உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய மார்க்க சட்ட கடமைகளை பற்றி, ஃபர்லு என்றால் என்ன, சுன்னத் என்றால் என்ன, வாஜிபு என்றால் என்ன, மக்ரூஹ் என்றால் என்ன, இவைகளுடைய சட்ட விதிகளை அப்படியே கோர்வையாக எழுதி எங்களுக்கு எழுதி வைத்து எங்கள் முன் சமர்ப்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபம் என்பது நாங்கள் மட்டுமல்ல, நபிமார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், வலிமார்கள் எல்லோர்களும் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்கள். அந்த அடிப்படையிலேதான் நாங்கள் இன்று எங்களுடைய ரமலானை முடித்துவிட்டு எங்களுடைய வாலிபத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய வாலிப சமூகங்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய வாலிபம் சரியாக சீராக இடம்பெறுவதாக இருந்தால் எங்களிடத்திலே ஹராமான விடயங்களிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களிடத்திலே தூர நோக்குகள் பெற வேண்டும். அதே போன்று எங்களுடைய அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்ற கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். ரமலான் வந்தால் தொழுகை, நோன்பு, ரமலான் முடிந்ததும் நாங்கள் எங்களுடைய தொழுகையும் இல்லை,
நாங்கள் நோட்ட சுண்ணத்தான நோன்புகளும் இல்லை என்று எங்களுடைய வாலிபத்தை கழிப்போமே ஆனால் அல்லாஹு தாலாவிடத்திலே அந்த வாலிபத்துக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதீ நப்சி முஹம்மதின் பியதிஹி, எனது ஆத்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக, லா யஸாலு கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா துஸ்அலு ஹத்தா யுஸ்அலு அன் அர்பயின், ஒரு அடியான் நாளை மறுமையிலே 4 விடயங்களை பற்றி கேட்கப்படும். அந்த கேட்கப்படும் வரை அவனுடைய கால் பாதம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க, ஒரு சான் கூட எடுத்து வைக்க முடியாது. அதிலே ஒன்றுதான் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவனுடைய வாலிபம் எவ்வாறு கழிக்கப்பட்டது என்று அல்லாஹ்விடத்திலே குறிப்பிடப்பட வேண்டும். வஸபாபிஹி ஃபீமா அப்லாஹு, அவனுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தான் என்பதனை பற்றி அல்லாஹ்விடத்திலே கூறாமல் அவன் அங்கிருந்து நகர முடியாது. வஅன் மாலிகி மின் ஐன இக்தஸபஹு, அவன் சம்பாதித்த பணம், வஃபீமா அன்ஃபகஹு, அவன் எவ்வாறு செலவு செய்த என்பதை பற்றி கூறும் வரைக்கும் அவன் அசைய முடியாது. வஅன் மா அமில ஃபீமா அலிம, அவன் கற்ற அறிவை கொண்டு எந்த அளவு அமல் செய்தான் என்பதை பற்றி அவன் கூறும் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு அசைய முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாலிபத்தை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுது என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே அதற்காக வேண்டி தயார் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நல்ல முறையிலே அவன் வடிவமைத்து அவனுடைய வாழ்க்கையை நடாத்துகின்ற நேரத்தில் நாளை மறுமையிலே யாருடைய நிழலுமே இல்லை, நிழல் கொடுப்பதற்கு எந்த நிழலும் கிடையாது. சூரியன் ஒரு வெள்ளைய பிரமாணம் அண்மித்திருக்கின்ற நேரத்திலே வேர்வையெல்லாம் அப்படியே ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 பேருக்கு அவனுடைய நிழலை கொடுக்குகின்றான். அந்த நிழல் பெறுகின்ற 7 கூட்டத்திலே ஒருவர்தான் இமாமுன் ஆதில், ஒரு தீனமாக செயல்பட்ட ஒரு இமாம், தலைவர். வஸாபுன் நஸஃபி இபாதத்தில்லாஹ், இரண்டாவது அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தனது வாழ்க்கையை கழித்த ஒரு வாலிபன். அந்த வாலிபனுக்கும் நாளை மறுமையிலே எந்த நிழலுமே இல்லாத நிழலில், அரசுடைய நிழலில் அல்லாஹு தஆலா நிழல் வழங்குகிறான் என்று சொன்னால், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வாலிபனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார். அந்த வாலிபத்தை அடைந்ததும் அந்த வாலிபன் தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அதே போன்று தாய் தந்தையர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் சரியான முறையிலே பேணப்படுகின்ற நேரத்தில் தான் அந்த வாலிபனுடைய வாழ்க்கை சமூகத்துக்கு பயனுள்ளதாக அமையும். பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் பிள்ளைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை, சிறந்த ஆசிரியர்களை தெரிவு செய்து கொடுப்பது தந்தைகளுடைய கடமை. இந்த வாலிபன் தன்னுடைய மகன் எங்கே செல்லுகின்றான், என்ன இபாதத்தில் ஈடுபடுகின்றான் என்பதை அவதானிப்பது தந்தையுடைய கடமை. அவருடைய அவதானத்தை விட்டும் எங்களுடைய அவதானம் வேறு பக்கம் செல்லுகின்ற நேரத்தில் அந்த வாலிபன் துர்நடத்தையின் பக்கம் தனது வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிக்கின்றான். அதனால் அவன் சமூக துரோகியாக, சமூகத்தில் இருந்து அவன் விடுபட்டு வேறொரு விதத்திலே அவன் சமூகத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் உள்ள ஒரு வாலிபனாக மாற ஆரம்பிக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள், எங்களுடைய வாலிபருக்கு நாங்கள் அன்பு காட்டி அவர்களுக்கு நாங்கள் பல வகையான அன்பளிப்புகளை செய்கின்றோம். அவருக்கு
சிறந்த பைசிக்கல் மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுக்கின்றோம், நல்ல போன்களை வாங்கி கொடுக்கின்றோம். அவைகளை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தாத போது அவைகள் எங்களுக்கு மாறாக வந்து சேருகின்றன. அதே பைசிக்கல் தன்னுடைய மகன் ஓடிக்கொண்டு வீதியுடைய போக்குவரத்து சட்டங்களை எல்லாம் மீறி அவன் ஓடி செல்கின்றான் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனையை பெறும்போதோ அந்த தகப்பனும் அதில் பங்குதாரியாகத்தான் மாறுகின்றான். அதே போன்றுதான் தான் வாங்கி கொடுக்குகின்ற நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள், அவைகளை அவன் நல்ல வழியிலே பயன்படுத்துகின்ற நேரத்தில் எங்களுக்கும் அது நல்லதை பெற்றுத்தரும். அவை மோசமான வழிகளில் பயன்படுத்தப்படுகின்ற நேரத்தில் அவைகளுடைய தண்டனை, அவைகள் மூலம் ஏற்படுகின்ற விபரீதம் எங்களையும் வந்தடையும். அதற்கு நாங்களும் பங்குதாரிகளாக மாறுகின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றெடுத்த தந்தைகளுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? பெற்றெடுத்த தந்தைகள் எங்களை விட்டு மறைந்து விட்டால் கூட அவர்களை பிரஸ்தாவித்து அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு சென்றோ அவர்களை பிரஸ்தாவித்து வீடுகளிலோ அவர்களுக்கான பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கு இன்று குழந்தைகள் இல்லை. துப்பாக்கிய நிலை, தொப்பி இல்லாமலும் இஸ்லாமிய பாரம்பரிய அனைத்து செயல்களையும் விட்டுவிட்டு அவன் வேறொரு திசையின் பக்கம் அவன் போய்கொண்டிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னால் அவன் என்ன இவர் பாட்டு பாடுகின்றார் என்று கேட்கின்றான். நவுது பில்லாஹி மின்ஹா. அப்படியான ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த சமூகத்தை அந்த விடயங்களிலிருந்து பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. வாலிபர்கள் தான் நினைத்தால் போல் வாழ ஆரம்பித்து விட்டால் அந்த பெற்றோர்கள் மனவேதனை அடைகின்றார்கள், வேதனை கண்ணீரில் சிந்துகின்றார்கள். தவறான நண்பர்களுடன் அவர்கள் நினைத்தவாறெல்லாம் நீர்வீழ்ச்சிகளுக்கு குளிக்க செல்கின்றார்கள், கடலில் குளிக்கின்றார்கள், ஆற்றில் குளிக்கின்றார்கள். அங்கே மூழ்கிவிட்டால் அந்த பெற்றெடுத்த தந்தையும் தாயும் படுகின்ற வேதனை. இவர்களை கூட்டிச் சென்றவர்கள் யார்? இவர்களுக்கு சரியான நண்பர்களை அவர்கள் காட்டிக் கொடுக்காத காரணத்தினால் அங்கே சைத்தானியத்தான நண்பர்கள் சேர்ந்து அவர்களை வேறு திசையும் பக்கம் எடுத்து செல்கின்றனர். எனவேதான் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சிந்தனையுடன், இஸ்லாமிய பழக்க வழக்கங்களுடன் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள், ஆன்மீக தொடர்புடன், ஆன்மீக செயற்பாடுகளுடன் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். திக்ரு, தௌபா, இஸ்திக்பார், இதே போன்ற குர்ஆன் மஜ்லிஸ் போன்ற நல்ல ஹதீஸ் மஜ்லிஸ்களை தேடி செல்லுங்கள், அங்கே பயனடையுங்கள். சமூகத்தில் நீங்கள் அபிமானம் பெற்றவர்களாக மாறுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். சீரான ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தொப்பி போடுவது இஸ்லாத்தினுடைய சுன்னத்தாக இருக்கின்றது. அவைகளை நீங்கள் துச்சமாக மதிக்க கூடாது. குது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், பள்ளிவாசலுக்கு செல்லுகின்ற நேரத்தில் நீங்கள் அழகான ஆடை அணிந்து செல்லுங்கள், அலங்கரித்து செல்லுங்கள் என்று இஸ்லாம் எங்களை பணிக்கின்றது. எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய வாலிபர்களே, உங்களுடைய வாலிபத்தை அழகான முறையிலே, அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய முறையிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். தந்தை தனது குழந்தையை சரியான வழியிலே காண்பிக்கின்ற போது அங்கே வீட்டில் இருக்கின்ற அந்த பெற்றெடுத்த தாய் கருணை காட்டி அந்த தகப்பனுடைய சொல்லுக்கு மாறாக கருணை காட்டி உதவி செய்ய போனால் அந்த குழந்தை வேற திசையின் பக்கம் போய்விடும். எனவேதான் இரக்கம் இருக்கத்தான் வேண்டும். எனவே நாங்கள் அந்த குழந்தையின் மீது பாசம் வைக்கத்தான் வேண்டும். ஆனால் அவர்களுக்கு நல்ல வழிகளை காட்ட வேண்டும், நல்ல சிந்தனைகளை ஊட்ட வேண்டும்.
இரண்டு பேரும் தாயும் தந்தையும் சேர்ந்துதான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நல்ல கல்வி திட்டங்களை, கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான தொழில்துறைகளை காட்ட வேண்டும். இவ்வாறான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் போதுதான் எங்களுடைய குழந்தை நாளை ஒரு தலை நிமிர்ந்து ஒரு சாலிகான நல்ல குழந்தையாக, நாளை அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெறக்கூடிய ஒரு குழந்தையாக, நாளை மறுமையிலே வெற்றி அடைந்த ஜெயசீலராக மாற முடியும். மாறாக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு வேறு வழிகளை காட்டுவோமே ஆனால், அல்லது சில அரசியல்வாதிகள் கூட அந்த வாலிபர்களை அவர்களுடைய சுயநலத்துக்காக பாவித்து அவர்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கின்றனர். இன்று எத்தனையோ வாலிபர்கள் சிறைச்சாலைகளிலேயும் போலீஸ் நிலையங்களிலும் அடைத்து வைக்கப்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் வாலிபர்கள். ஏன்? அவர்களுக்கு சரியான பாதையை காட்டுவதில்லை, சரியான வழிகளை அவர்களுக்கு புத்திமதிகளை கூறுவதில்லை. அவர்களுக்கு நினைத்தவாறு அவர்களை நல்ல விடயத்துக்கும் பயன்படுத்தலாம், அதே போன்றோ அதற்கு மாறான வழிகளிலும் அவர்களை பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற நேரத்தில் நாங்கள் பெற்றெடுத்த தாயின் தந்தையர்களும் அதற்கு சரியான முறையிலே வழிகாட்டி எங்களுடைய குழந்தைகளை சீரான வழியிலே நடாத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களோடு இருந்து மண்ணறையிலே வாழ்ந்து கொள்ள மறைந்து மண்ணறையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த எங்களுடைய உறவினர்கள், தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் மண்ணறையில் வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், சகல முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்களோ, உன்னுடைய சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்களோ, அந்த எங்களுடைய சகோதரர்களுக்கு அவர்களுக்கு நல்ல விமோசனத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே அவர்களுக்கு உன்னுடைய விமோசனத்தை கொடுத்து உன்னுடைய நெல்லடியார்களின் கூட்டத்தில் அவர்களையும் எங்களையும் சேர்த்தல்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه أوصيكم عباد الله وإياي لولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها وامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم.
الحمد لله. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ثبتوا قلوبكم بالطاعة وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم عليه، وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين، لا سيما على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وفاطمة الزهراء رضي الله تعالى عنها، والحسن والحسين رضي الله تعالى عنهما، والحمزة والعباس رضي الله تعالى عنهما، وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم انصر المجاهدين في فلسطين. اللهم انصر المجاهدين في فلسطين. اللهم انصر المجاهدين في فلسطين وبسائر البلاد. اللهم احفظ بيوتهم. اللهم احفظهم من أعدائهم. اللهم احفظ بيوتهم يا رب العالمين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم، وجعلنا منهم واحذر من حذر دين سيدنا محمد صلى الله عليه وسلم، ولا تجعلنا معهم. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم لا تصبد خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.